நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கபான் மியா, சொல்லுங்க மகாராஜா. காதலை பத்தி ஒரு கவிதையை சொல்லி ஆரம்பிங்கள. சரிங்க மகாராஜா. நான் வெத்தலையை தேடிக்கிட்டு இல்ல மன்னிச்சிருங்க. நான் காதலை தேடி சென்றேன், ஆனால் காதலோ என்னை தேடி வந்தது. மகாராஜா, நான் காதலை தேடி சென்றேன், ஆனால் காதல் என்னை தேடி வந்தது. வந்த காதலை நான் புரிந்து கொள்ளவில்லை, எந்த காதலோ என்னையே புரிந்து கொள்ளவில்லை. குருஜி, இன்னைக்கு கபான் மியா இங்க நடக்கிற போட்டில தோத்து போயிருவாரு. நீங்களே பாருங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் ஜெயிக்க போறாரு. பொறுமையா இரு தனி, இது ஆரம்பம் தான், இன்னும் நிறைய இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இயற்கையாவே உங்களுக்கு கவிதை சொல்ற திறமை இருக்கு. இயற்கையை பத்தி ஒரு கவிதை சொல்லி உங்க தலையெழுத்த மாத்த நீங்க முயற்சி பண்ணுங்க. சரி மகாராஜா. மன்னா மனுஷனாங்கிற போர்ல கபன்மியா, மன்னா மனுஷனாங்கிற போர்ல மண்ணு தான் கடைசியில ஜெயிக்குது. இதுல வச்சிருந்த வெத்தலைய காணுமே. அது இயற்கை இயற்கை. கபன்மியா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது அது மனுஷனுக்கும் மண்ணுக்கும் நடக்கிற போர்ல மண்ணு தான் கடைசியில ஜெயிக்குது. ஆனா அந்த மண்ணுல விளையிற வெத்தலை கடைசியில ஜெயிச்சிருது. அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சிரிக்க வைக்கிறவன் வெத்தலையை விட சிறப்பானவன். அன்பு, அன்பை பத்தி சொல்லுங்க. சரி மகாராஜா. அன்பிலார்க்கு இல்லை இவ்வுலகம், அன்பிலார்க்கு இல்லை இவ்வுலகம், அன்பே அகிலத்திற்கு ஆதாரம். கபன்மியா கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் இன்னொரு தடவை சொல்றேன். கபன்மியா, அன்பிலார்க்கு இல்லை இவ்வுலகம், அன்பே அகிலத்திற்கு ஆதாரம். அடுத்த வரிய சொல்லுங்க. அன்பிலார்க்கில்லை இவ்வுலகம், அன்பே அகிலத்திற்கு ஆதாரம். அந்த அந்த அன்பிற்கு வெத்தலை தான் மூலாதாரம். கபான் மியா, கவிதை போட்டியில வந்து நகைச்சுவை பண்றீங்களா? குருஜி, நீர் இல்லாம மீனால கூட இருக்க முடியும், ஆனா வெத்தலை இல்லாம இவரால இருக்கவே முடியாது. அடுத்த கவிதை போட்டிக்கான தலைப்பு தவறுகள். இங்க பாருங்க கபான் மியா, ஆரம்பிக்க வேண்டியது நீங்க தான். அது தவறுகள், அது தவறுகள். வெத்தலை இல்லாததுனால நடக்குது ஏகப்பட்ட தவறுகள். தவற பத்தி சொல்ல சொன்னா தவறாவே சொல்றாரு. தனிமணி, போதைக்கு அடிமையான ஒருத்தர் அந்த போதை கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அடிமையாயிருமா. இவனை மாதிரி இன்னும் பாரு, இவன் என்னென்ன பாடுபட போறான். சரியா சொன்னீங்க குருஜி. கபன் மியா துடிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ மகாராஜா பாபர் இவரை சீக்கிரமா வெளியே துரத்திடுவாருன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல கபன்மியா, நீங்க பண்ற தப்ப பார்த்து நீங்களே சிரிச்சா உங்க ஆயுசு அதிகமாகும். ஆனா வெத்தலை சாப்பிடாம இருந்தா நம்ம ஆயுள் குறைஞ்சு போயிரும். கபான் மியா, மகாராஜா, அது வந்து மகாராஜா. கபான் மியா, என்ன கவிதை சொன்னாலும் கடைசியில வெத்தலையிலே வந்து நிக்கிறீங்க. வெத்தலை தவிர வேற எதையாவது சொல்லி தொலைங்க. மகாராஜா, பாவம் அவரு குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இவருக்கு பதிலா நானே கவிதையை சொல்றேன். உங்க தவற பார்த்து நீங்களே சிரிச்சா உங்க ஆயுள் அதிகமாகும். ஆனா ஜாக்கிரதைங்க, உங்க மனைவி பண்ண தப்ப பார்த்து சிரிச்சா உங்க ஆயுசு குறைஞ்சு போயிடுங்க. சரியா சொன்ன ராமகிருஷ்ணா. என்ன கபன்மியா, இப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்க தோல்வியை ஒத்துக்கோங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற போட்டியை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு இந்த மகாராஜா ஆணையிட்டா மட்டும்தான் நடக்கும். கவிதை சொல்லுங்க. சரி மகாராஜா. எனக்கும் அரசருக்குமான உறவு, எனக்கும் அரசருக்குமான உறவு.
கொஞ்சம் வித்தியாசமானது எனக்கும் அரசருக்குமான உறவு. கபன்மியா, முழுமை செய்யுங்க. கபன்மியா! மகாராஜா, கபன்மியா தோத்து போய் மண்டியிட்டு மன்னிப்பும் கேட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். எப்படியும் போன 2 கவிதையையும் இவர் முழுமை செய்யல. அதனால வெற்றி வாய்ப்பு இப்ப எனக்கு தான் அதிகமா இருக்கு. இருந்தாலும் போட்டியோட உற்சாகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த இவருக்கு வேணா இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமே. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் முட்டாள்தனம் பண்றாரு. வெற்றி தேவதை திலகமிட இவரை தேடி வந்தா இவர் ஆரத்தியோட தீபத்தை அணைச்சிருவார் போல. எனக்கும் அரசருக்குமான உறவு ஒரு வித்தியாசமான உறவு. ஆனா அரசர் என்னன்னா எனக்கு வெத்தலையும் தர மாட்டேங்கிறாரு, வெத்தலையும் சாப்பிட விட மாட்டேங்கிறாரு. மகாராஜா, வெத்தலை இல்லாம என்னால போட்டியில கலந்துக்க முடியாது. நான் கிளம்ப அனுமதி கொடுங்க மகாராஜா. நான் எந்த போட்டியிலையும் கலந்துக்க விரும்பல. மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த கவிதையையும் நானே முழுமை செய்யறேன். சரி சரி, சொல்லுங்க. எனக்கும் அரசருக்குமான உறவு, எனக்கும் அரசருக்குமான உறவு, வித்தியாசமான உறவு, எனக்கும் அரசருக்குமான உறவு. எங்களுக்குள் எல்லைகள் இல்லை, வாழும் எங்களை தடுப்பதில்லை. இது அன்பா, பாசமா, இல்லை பூர்வ ஜென்மத்து உறவா என்று தெரியாத ஒரு விசித்திரமான உறவு எனக்கும் அரசருக்குமான உறவு. பூமியையும் வானத்தையும் போல விலகி இருந்தாலும் அன்பாயிருப்போம். நாங்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்க எந்த காரணமும் இல்லை. எங்களுக்குள் எல்லைகளும் இல்லை, வாழும் எங்களை தடுப்பதும் இல்லை. நட்புக்காக நாங்கள் எதையும் துறப்போம், நட்புக்காக நாங்கள் எதையும் துறப்போம். எங்கள் நட்பை உயிராய் மதிப்போம். அன்பா, பாசமா அல்லது பூர்வ ஜென்மத்து உறவா, எனக்கும் என் அரசருக்குமானது ஒரு வித்தியாசமான உறவு. பூமியையும் ஆகாயத்தையும் போல விலகியிருந்தும் ஒன்றாயிருப்போம். என் அரசரின் தலை நிமிர்ந்திருந்தால் நான் எப்பொழுதும் தலை தாழ மாட்டேன். என் அரசர் தலை நிமிர்ந்து இருந்தால் நான் எப்பொழுதும் தலை தாழ மாட்டேன். அவர் அரசனாக இருந்தால் நட்புக்கு முன்னால் அனைவரும் சமம்தான். நான் அவருடன் இரண்டர கலந்து விட வேண்டும். மாறானது கடலுடன் கலப்பது போல எனக்கும் என் அரசருக்குமானது ஒரு விசித்திரமான உறவு. இந்த பூமியும் வானத்தையும் போல எல்லையில்லா அன்பு எங்களுடைய. பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, பிரமாதம் பிரமாதம். இந்த சூழ்நிலையில கூட நீங்க என்ன பெருமைப்பட வச்சிட்டீங்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களோட பேச்சில மட்டும்தான் நேர்மை இருக்கு. ஆனா ஜெயிக்கிறதுக்காக முதுகுக்கு பின்னாடி சூழ்ச்சி பண்றீங்களா நீங்க? அருமையா இருக்கு. கபன்மியாவோட பலவீனம் வெத்தலை தான் தெரிஞ்ச உடனே நீங்க உங்க கூட்டாளிகள் கூட சேர்ந்து அந்த வெத்தலையை கூட திருடிட்டீங்களா? இப்படிதான் நீங்க ஜெயிச்சீங்களா? ஆஹா! ஆமா மகாராஜா, நான் தான் என் கூட்டாளிகளோட சேர்ந்து கபன்மியாவோட வெத்தலை பெட்டியில இருந்து வெத்தலையை திருடணும். இந்த அளவுக்கு துணிச்சல் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? வீரர்களே, இவங்களை கைது பண்ணுங்க. இவங்க நம்ம அரசவையோட பெருமையை நாசம் பண்ணிட்டாங்க. மகாராஜா, இந்த போட்டியோட விதிமுறைகளை நான் மீறினது உண்மைனா நீங்களும் தான் தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க அரசவையில இருக்கிற அனைவரும் என்னுடைய நகைச்சுவைக்கு எப்பவும் சிரிக்கவே கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்கீங்க. நான் வெத்தலையை மட்டும்தான் மறைய வச்சேன். நீங்க பெரிய சபையில இருந்து சிரிப்பையே மறைய வச்சிட்டீங்க.
ரெண்டு தரப்பும் ஒவ்வொரு தப்பு பண்ணதுனால இன்னொரு தடவை நேர்மையா போட்டியை நடத்துறது தான் முறை. உங்க நாட்டு குடிமக்கள் உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க, அதனால நீங்க சரியான முடிவு எடுப்பீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஓ! ஆ! சரி, உங்களுக்கு இப்ப ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா? நான் வாய்ப்பை கொடுக்கறேன். அருமை அருமை ராமகிருஷ்ணா, அருமையோ அருமை. ஆனா இந்த தடவை நீங்க போட்டி போட போறது கபன்மியா கூட இல்ல, அவரை விட திறமையான புத்திசாலியான இன்னொரு போட்டியாளர் கூட. இந்த போட்டி புத்திசாலித்தனத்துக்கான போட்டி. இந்த போட்டியில உங்களால ஜெயிக்க முடியுதா நானும் பாத்துறேன். ஜெயிச்சிட்டா விடுதலை, ஆனா தோத்துட்டா கொலைதான். சொல்லுங்க, புது போட்டியாளரை சந்திக்க தயாரா? அப்ப வர சொல்லுங்க. என்ன தலை சுத்துதா? நான் இவங்களை இப்ப உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இவங்க மோகினி தேவியோட சகோதரி மாயாதேவி. நீங்க மோகினி தேவிய இப்படி ஒரு போட்டியில தோக்கடிச்சிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மோகினி தேவி, உங்களுக்கு மன்னிப்பு வேணும்னா நீங்க இந்த வித்வான் பண்டிதர்களுக்கு அடிமையாக இருக்கணும். அவங்க எவ்வளவு காலம் உங்களுக்கு சேவை செஞ்சாங்களோ அவ்வளவு காலம் நீங்க இவங்களுக்கு சேவை செய்யணும். நான் இதை ஏத்துக்கிறேன். ஐயோ குருஜி, இவங்கள பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க மோகினி தேவியோட சகோதரி மாயாதேவி. ஆமா, அவங்கள விட இவங்க 4 மடங்கு புத்திசாலி. இதுவரை இவங்களை யாருமே தோக்கடிச்சது இல்லையா? அப்படியா? எப்படி இருக்கீங்க? இந்த பெரிய சபையில நீங்க மட்டும்தான் என்னோட நலத்தை விசாரிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நீங்க என்ன பண்றீங்க குருஜி? உங்க 2 கண்ணும் திறந்துமா உங்களுக்கு கண்ணு தெரியல? அவங்க உங்களை கேட்கல, மகாராஜா பாபரை கேக்குறாங்க. தேவையில்லாம மாட்டிக்காதீங்க. நான் மகாராஜா கிட்ட தான் நலம் விசாரிச்சேன். ஆனா ஒரு விஷயத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உங்க நோயை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். வணக்கம், நான் தான் விஜயநகரத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியா. மாமன்னருக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த முகலாய சாம்ராஜ்யத்திலே இதுவரைக்கும் ஒரு தடவை கூட உங்களை புத்திசாலித்தனத்துல யாருமே தோக்கடிச்சதே கிடையாது. இன்னைக்கு நடக்க போறது ரொம்ப பெரிய போட்டி. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மோத வேண்டியிருக்கும். ஓ, அப்படின்னா நீங்க தான் தென்னகத்தோட புகழ்பெற்ற பண்டிதர் ராமகிருஷ்ணரா? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு நேர்ல பார்த்துட்டேன். நீங்க தானே என்னோட அன்பான அக்கா மோகினியை தோற்கடிச்சு பண்டிதர்களுக்கு சேவை செய்யற தண்டனையை கொடுத்தீங்க. உங்களை தோற்கடிக்கும் போது பெரிய ஆனந்தம் கிடைக்கும் ராமகிருஷ்ணரே. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் மாயாதேவி. நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ உங்க வாயாலேயே நீங்க உங்களை புகழும் போது நான் உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமா இந்த போட்டி இன்பம் நிறைஞ்சதா இருக்கும். நீங்க 2 பேரும் போட்டிக்கு தயார்னு நினைக்கிறீங்க இல்லையா? மகாராஜா, நான் எதுக்காக 2வது போட்டியில கலந்துக்கணும்? நான் ஒரு தடவை கபன்மியாவை தோக்கடிச்சிட்டேன், அதனால நான் இப்ப விடுதலை ஆயிட்டேனே. அதனால இந்த போட்டியில எனக்கு என்ன கிடைக்க போகுது? தோல்வி பயம் பெரிய பெரிய ஆட்களை கூட ஆட்டி படைக்குமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அதையும் பார்த்துட்டேன். நீங்க பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க கபன்மியாவை வேணும்னா தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா உங்களால என்ன சிரிக்க வைக்கவே முடியலையே. அதனால நிச்சயமா அந்த போட்டியில தோத்தது என்னமோ நீங்க தான். மகாராஜா, முதல் தடவை எனக்கு என்ன நடந்துச்சோ அதுவே திரும்பவும் நடக்கலாமே.
நான் திரும்பவும் ஒரு தடவை மாயாதேவியை சிரிக்க வைப்பேன், ஆனா நீங்க திரும்பவும் சிரிக்க மாட்டீங்களே. அப்புறம் எனக்கு என்ன பிரயோஜனம்? சரி சரி ராமகிருஷ்ணா, இந்த தடவை நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நான் விஜயநகரத்தை இனி தாக்கவே மாட்டேன். இது என்னோட வாக்கு. ரொம்ப நன்றி மகாராஜா. நான் இந்த போட்டியில கலந்துக்க இப்ப சம்மதிக்கிறேன். வணக்கம் மகாராஜா. இப்போ இந்த சபையில பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் அறிஞர் மாயாதேவிக்கும் இடையில போட்டி நடக்கும். ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட அடுத்தடுத்து கேள்விகளை கேட்கணும். கேள்விக்கு பதில் கிடைக்காத வரைக்கும் இந்த கேள்விகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கணும். அதுதான் விதிமுறை. அதாவது எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையோ அப்பதான் போட்டி முடியும். அந்த கேள்வியை கேட்கிறவர் தான் இதுல வெற்றி அடைவாரு. யாரால பதில் சொல்ல முடியலையோ அவங்களுக்கு தான் தோல்வி பரிசா கிடைக்கும். இதுதான் இப்போ நடக்க போற இந்த போட்டியோட விதிமுறை. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் தோத்துட்டா அவரோட தலையெழுத்து மட்டும் இல்ல, மொத்த விஜயநகரத்தோட தலையெழுத்தே மாறிடும். வசீர் மாலிக் மகாராஜா, இந்த போட்டியை கண்காணிக்கிறதுக்கு ஒரு நடுவர் இருந்தா நல்லா இருக்கும்ல? உங்களை பார்த்து தான் கையை காட்டுறாரு. உங்களை பார்த்து தான் கையை காட்டுறாரு. ஆமா, நீங்க தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாம தலையிடுறதா உங்களுக்கு பிடிக்குமே. அப்ப உங்களை விட தகுதியானவர் யார் இருக்க முடியும்? நீங்க நடுவராக இருந்து எதுவும் பண்ண போறதில்ல. யாரு திறமையானவங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க, புரியுதா? நீங்க வெறும் நடுவர் தான். மகாராஜா, நான் ஆமா, நீங்க தான். இதுல ஏதாவது பிரச்சனையா? மாயாவும் இதை விரும்புறதா இருந்தா எனக்கு ஆட்சேபனை இல்லையே. சரி, நான் தயார். மாயம்மா, நீங்க ஒரு பெண், அதனால முதல் கேள்வி உங்களோடது தான். சரி, என்னோட முதல் கேள்வி, ஒரு காலி கூடையில உங்களால எத்தனை மாம்பழங்களை வைக்க முடியும்? பண்டிதர் ராமகிருஷ்ணா, அவங்க கேள்வியே கேட்டுட்டாங்க. சொல்ற மகாராஜா, என்னோட பதில் ஒரே மாம்பழம். ஏன்னா முதல் மாம்பழத்தை வச்சதுக்கு அப்புறம் அந்த கூடை காலி கூடையா இருக்காது. பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய பதில் சரியானதுதான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப அடுத்த கேள்விய நீங்க கேளுங்க. சரி குருவே. மாயாதேவி, நான் கேட்கிற கேள்வி இதுதான், ஒரு கற்பனை தான். நீங்க இன்னைக்கு என்கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா மகாராஜா கோபமாகி உங்களுக்கு சிறை தண்டனை அளிக்கிறாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது கேள்வி இல்ல, முட்டாள்தனம். வசீர் மாலிக் ஐயா, இந்த போட்டியோட நடுவர் நானா இல்ல நீங்களா? நீங்க தான். அப்ப முடிவு யார் எடுக்கணும்? நீங்க தான். அப்ப அமைதியா இருக்கணும். வசீர் மாலிக் மகாராஜா, அவர்தான் கற்பனை சொல்றாரு, அப்புறம் என்ன, ஒத்துக்குங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. நான் தான் சொல்றேன்ல, ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன், ஒத்துக்கோங்க. இத போய் நீங்க உண்மையா நினைக்கிறீங்க, சரியா? சரி மாயாதேவி, உங்களுக்கு இப்ப தப்பி போக ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதாவது நீங்க ஓடி போகணும். ஏன்னா அடுத்த நாள் காலையில உங்க கழுத்தை வெட்டிடுவாங்க. முட்டாள், முகலாய சாம்ராஜ்யத்துக்குள்ள அனுமதி இல்லாம காத்து கூட நுழைய முடியாது. எப்படி ஒருத்தனால அங்கிருந்து ஓட முடியும்? வசீர் மாலிக் ஐயா, இது கற்பனைங்க, கற்பனை. சரியா? மாயாதேவி அம்மா, உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதுதான் மேல இருக்கிற ஜன்னல் 20 அடி உயரத்துல இருக்கு, அதுவும் திறந்து இருக்கு. நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சும் உங்களால அங்க போக முடியல. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மகாராஜா, என்னுடைய பதில், நான் பள்ளம் தோண்டுவேன். பள்ளம் தோண்டுவல. மாயாதேவி, இது சரியான பதில் இல்லைன்னு நினைக்கிறேன்.
நீங்க பதில் சொல்றதா இருந்தா கேள்வியின் ஆழத்தை புரிஞ்சுக்கணுமே தவிர நீங்க பள்ளம் தோண்டி அதோட ஆழத்துக்கு நீங்களே போயிடக்கூடாது. மகாராஜா, நான் என்னுடைய பதிலுக்கான விளக்கத்தை சொல்றேன். சொல்லுங்க. நான் 20 அடி ஆழத்துக்கு குழி தோண்டி அந்த மண்ணை வேற ஒரு இடத்துல சேர்த்து வைப்பேன். அதுக்கப்புறம் அது மேல ஏறி 20 அடி உயரத்துல ஒரு ஜன்னல் இருக்குல்ல, அதை அடைஞ்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் வழியா தப்பிச்சிருவேன். மாயாதேவியோட பதில் சரிதான். வசீர் மாலிக், இன்னையில இருந்து சிறையில இருக்கிற ஜன்னலுக்கெல்லாம் கம்பிகள் அடிச்சாகணும், புரியுதா உனக்கு? அப்புறம் தரையில கல்ல போட்டு தோண்ட முடியாத அளவுக்கு பண்ணுங்க, புரிஞ்சுதா? சரி மகாராஜா. மாயாதேவி, அடுத்த கேள்வி உங்களோடதுதான். சரி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நானும் கற்பனை கேள்வி கேட்கிறேன். உங்களை மகாராஜா கிருஷ்ணதேவராயர் ஒரு முக்கியமான வேலையா காட்டுக்கு அனுப்புறாரு. நீங்க அங்கிருந்து ஒரு சிங்கத்தையும் ஒரு ஆட்டையும் ஒரு புல்லுக்கட்டையும் கொண்டு வரணும். திரும்ப வரும்போது வழியில இருக்கிற ஒரு ஆத்தையும் நீங்க கடக்க வேண்டியிருக்கும். ஒரு படகு இருக்கு. அந்த படகுல நீங்க உங்க கூட யாராவது ஒருத்தரை தான் கூட்டிட்டு போக முடியும். அதாவது உங்க கூட நீங்க யார வேணாலும் கூட்டிட்டு போகலாம். அது சிங்கமா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், இல்ல புல்லுக்கட்டா இருக்கலாம். ஆனா இந்த 3ல 2 ஒரே நேரத்துல உங்களால ஒன்னா கொண்டு போக முடியாது. அப்படி போனா அந்த படகு மூழ்கிடும். இப்ப சொல்லுங்க, நீங்க சிங்கம், ஆடு, அப்புறம் புல்லுக்கட்டு, இந்த 3ஓட எப்படி அந்த ஆத்த கடந்து வருவீங்க? இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சிங்கத்தோட உணவு ஆடு, ஆட்டோட உணவு புல்லுக்கட்டு. சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியுது, உங்களால இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க யாருக்கிட்ட வேணாலும் உதவி கேட்டுக்கலாம். அம்மா மாயாம்மா, 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 பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கான நேரம் இன்னும் முடியலம்மா. அதனால ஒரு நல்ல போட்டியாளரா ராமகிருஷ்ணனோட சிந்தனைக்கு குறுக்க போகாதீங்க. குருவே, நீங்க தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறீங்கன்னு உங்களுக்கு தோணலையா? இல்லையே, நான் ஒரு நியாயமான நடுநிலையாளரா மகாராஜா கொடுத்த வேலையை செய்யறேன், அவ்வளவுதான்மா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் இப்போ உங்களோட போட்டியாளரா இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். நீங்க யாருக்கிட்ட வேணாலும் உதவி கேட்கலாம். மாயாதேவி, எனக்கு நீங்களே உதவி பண்ணுங்களேன். அமைதியா இருங்களேன். இந்த கேள்விக்கான பதில இப்போ இங்க இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் சொல்லணும். மதிப்பிற்குரிய மகாராஜா அப்புறம் போட்டியோட நடுவர் குருவே, நான் என்னுடைய பதிலை இப்ப சொல்றேன். அப்புறம் ஒரு நல்ல போட்டியாளர்ன்ற முறையில நான் மாயாதேவி அம்மாவை இந்த அருமையான கேள்வி கேட்டதுக்காக பாராட்டுறேன். என்னுடைய இந்த பதில் எல்லாருக்கும் எளிமையா புரியணுன்றதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தனிய சிங்கமாவும் மணிய ஆடாவும் குருவை புல்லுக்கட்டாவும் நினைங்க. புல்லுக்கட்டா? நான் சிங்கம் இல்ல. குருஜி, நீங்க ராஜகுருவா இருந்தும் உங்களுக்கு கொஞ்சம் கூட திறமையே இல்ல. அதனாலதான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்களை விட்டுட்டு உங்களை புல்லுக்கட்டாக்கிட்டாரு. இந்த கம்ப நீங்க ஆறுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க படகு ஒண்ணுதான். அப்ப நான் முதல் வேலையா என் கூட மணி, அதாவது ஆட்டை கூட்டிக்கிட்டு இந்த பக்கம் வந்துருவேன். ஏன்னா தனி குருவை சாப்பிட மாட்டாரு, அதாவது சிங்கம் புல்லுக்கட்ட தொடாது. இப்ப மணியை நான் இந்த பக்கம் விட்டுட்டு திரும்ப இந்த பக்கம் வந்து என் கூட குருவை கூட்டிக்கிட்டு இந்த பக்கம் வந்துருவேன். ஆனா இவங்க 2 பேரும் இந்த பக்கம் என்னால தனியா விட முடியாது. ஏன்னா மணி குருவை அப்படியே சாப்பிட்டுருவாரு, அதாவது ஆடு புல்ல மேஞ்சிரும். அதனால நான் திரும்ப ஒரு தடவை மணியை என் கூடவே ஆத்துக்கு இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துருவேன். அப்புறம் இந்த தடவை என் கூட தனி, அதாவது சிங்கத்தை கூட்டிக்கிட்டு இந்த பக்கம் வந்துருவேன். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கம் புல்ல சாப்பிடாது, அதனால இவங்க 2 பேரும் இந்த பக்கம் பாதுகாப்பா இருப்பாங்க.
அப்புறம் நான் திரும்பவும் இந்த பக்கம் தனியா போய் என் கூட ஆடு, அதாவது மணி ஐயாவை என் கூட இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துருவேன். ஆக நான் இந்த மாதிரி தனி, மணி அப்புறம் குருவை, அதாவது சிங்கம், ஆடு மற்றும் புல்லுக்கட்டை அந்த பக்கம் கூட்டிட்டு போய் வெற்றிகரமா சேர்த்துருவேன். அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களோட பதில் ரொம்ப ரொம்ப சரியானது. நீங்க சொல்லி புரிய வச்ச விதம் ரொம்ப ரொம்ப அருமை. மாயாதேவி அம்மா, நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்வி என்னன்னா, கற்பனை தான். வசீர் மாலிக் ஐயா, கற்பனை தான் ஐயா. சரி, இங்க பாருங்க, நீங்க சிறைச்சாலையை விட்டு ஓடி திரும்பவும் மாட்டிக்கிட்டீங்க. ஆனா இந்த தடவை மகாராஜா உங்களை சிறையில அடைக்கல, ஒரு தனி அறையில அடைச்சிருக்காரு. அங்க 3 கதவுகள் இருக்கு. அதுல ஒரு கதவை திறந்தா உங்க உயிரை காப்பாத்திக்கலாம், நீங்க விடுதலை அடைய முடியும். ஆனா அதுக்கு நீங்க சரியான கதவை தேர்ந்தெடுக்கணும். தப்பான கதவை திறந்தா உங்க உயிர் போயிடும். இங்க வாங்க குருஜி. மாயாதேவி எந்த கதவை திறந்தாலும் அங்க யம தர்மராஜா தான் அவங்களை வரவேற்க போறாரு. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த 3 கதவுகளுக்கு பின்னாடியும் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சொல்றேன். முதல் கதவுக்கு பின்னாடி இருக்கிறது ஆபத்தான கொலைகாரன். அவன் கதவை திறந்ததுமே உங்களை கொலை பண்ணிடுவான். 2வது கதவுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சிங்கம். அது 5 மாசமா எதுவுமே சாப்பிடல, பசியா இருக்கு. 3வது கதவுக்கு பின்னாடி இருக்கிறது நெருப்பு. அந்த தீ கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அது லேசா தீண்டுனாலே நீங்க சாம்பலாயிடுவீங்க. இப்ப பதில சொல்லுங்க, நீங்க எந்த கதவை தேர்ந்தெடுப்பீங்க? எப்படி தப்புவீங்க? நீங்க வேணும்னாலும் யார்கிட்டயாவது உதவி கேளுங்க. குருவோட உதவி வேணும்னாலும் தாராளமா கேளுங்க. மகாராஜா, நான் என்னுடைய பதில சொல்ல விரும்புறேன். என்னுடைய பதில் இதுதான். நான் 2வது கதவை தேர்ந்தெடுப்பேன். இதோ பாருங்க மாயாதேவி, நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆலோசனை கேட்கல. ஆனா நடுவருங்கிற முறையில நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். நீங்க எந்த பதில சொல்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா நீங்க எந்த கதவை திறக்கிறத பத்தி சொன்னாலும் அந்த கதவுக்கு பின்னாடி சிங்கம் பசியோட காத்துக்கிட்டு இருக்கு. குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன சொன்னாரு? அந்த சிங்கம் 5 மாசமா பசியில இருக்குல்ல, அத வச்சு பார்க்கும்போது 5 மாசமா எதுவுமே சாப்பிடாம இருந்ததால அந்த சிங்கம் நிச்சயமா இறந்தே போயிருக்கும். எனக்கு இது தோணலையே. ஏன்னா எந்த ஒரு மனுஷனாலேயோ விலங்காலேயோ 5 மாசம்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால நான் 2வது வழியை தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா 2வது கதவை திறந்தாதான் என்னால உயிர் பிழைக்க முடியும். சரியான பதில். இப்போதைக்கு 2 போட்டியாளர்களும் சரிசமமா இருக்கீங்க. இப்போ அடுத்த கேள்விய மாயாமா நீங்க கேளுங்க. 2 விஷயங்களை மட்டும் நம்மளால காலை உணவா சாப்பிடவே முடியாது. அது என்ன? பதில் சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ஆசைப்பட்டா நான் வேணா மகாராஜா கிட்ட சொல்லி உங்களுக்கு உதவி செய்ய சொல்றேன். வசீர், இதுக்கு என்ன பதில்? நீ பதில் சொல்லு. மகாராஜா, நேத்து நான் காலையில சாப்பிட்டதையும் மாலையில சாப்பிட்டதையும் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். என்னோட மனைவி எதை கொடுத்தாலும் அதை நான் சாப்பிட்டு தானே ஆகணும் மகாராஜா. வடிகட்டின முட்டாளே, உனக்கு அறிவு சுத்தமாகில்ல. மகாராஜா, பதில் இதுதான். மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு, அத காலையில நாம சாப்பிட முடியாது. ஓ, சரியான பதில். நீங்க என்ன உலர வைக்க நான் ஈரமாகிட்டே இருப்பேன். இதுக்கான பதில் என்னன்னா, நாம குளிச்சதுக்கு அப்புறமா உடம்பு துடைக்க பயன்படுத்துற துண்டு. சரிதானே? சரியான பதில். நான் உங்ககிட்ட இருந்தா நீங்க என்ன மத்தவங்களோட பங்கு வைக்க விரும்புவீங்க. ஆனா நீங்க என்ன அடுத்தவங்களோட பங்கு வைக்க விரும்புனா நீங்க என்ன எப்பவுமே அடையவே இல்லைன்னு தான் அர்த்தம். நான் யாருன்னு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ரகசியம். ஏன்னா அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அது ரகசியமா இருக்கும். பகிர்ந்துகிட்டா ரகசியமா இருக்காது.
சரியான பதில். நீங்க இத அடுத்தவங்களுக்கு கொடுத்தாதான் உங்களால இத அடைய முடியும். வசீர் மாலிக், இது என்னவா இருக்கும்? மகாராஜா, நான் நல்லா யோசிச்சு அப்புறமா சொல்றேன். ஆமா, நீ அப்படி நல்லா யோசிச்சுட்டாலும் யோசிக்கிறேன்னு சொல்ற, ஆனா எந்த பதிலையும் சொல்ல மாட்டேங்கிற. பண்டிதரே, இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா வேண்டுதல். ஏன்னா அடுத்தவங்களுக்காக நம்ம வேண்டி இல்லையா? சரியான பதில் தான் என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா? மரியாதை. அரசே, சரியான பதில். மரியாதையா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ஒரு படகுல இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க படகு மூழ்கிக்கிட்டு இருக்கு. 4 பக்கமும் உயிரை பறிக்கக்கூடிய முதலைகள் இருக்கு. நீங்க எப்படி தப்பிப்பீங்கன்னு சொல்லுங்க. யோசிக்கிறத நிப்பாட்டிடுவேன். இது என்ன கோமளித்தனமான பதில்? ஐயா வசீர் மாலிக், இங்க நடுவரா இருக்கிறது நானா இல்ல நீங்கள் ஐயா? நீங்க தான். அப்ப முடிவு எடுக்கிறது உங்க வேலை இல்ல. ஆனா இந்த பதில் இதோ பாருங்க மகாராஜா பாபர் அவர்களே, உங்களோட வசீர் மாலிக் இடையில புகுந்து இந்த போட்டியை தடுத்துக்கிட்டு இருந்தா இந்த போட்டி எப்படி சுமூகமா நடக்கும் சொல்லுங்க? போதும், 2 பேரும் நிறுத்துங்க. என்ன முட்டாள்தனம் இது? வசீர் மாலிக்கும் தத்தாச்சாரி யாரும் 2 பேரும் இனி வாயவே திறக்க கூடாது. நான் நடுவர் தானே. பண்டிதர் ராமகிருஷ்ணரை இப்ப பதில் சொல்ல விடுங்க. சரி, மகாராஜா மாயாதேவி என்ன யோசிக்க சொன்னாங்க. அதாவது என் படகு முழுகுது, 4 பக்கமும் முதலைகள் இருக்குன்னு யோசிக்க சொன்னாங்க. அதாவது இந்த சூழ்நிலை கற்பனையானது, உண்மையானது இல்ல. யோசிக்கிறத நிப்பாட்டிடணும். கற்பனையே இல்லைன்னா எதுவுமே இல்லையே. நாம யோசிக்கிறத நிப்பாட்டினா பிரச்சனை முடிஞ்சிரும். சரியான பதில். ரொம்ப அற்புதம் ராமகிருஷ்ணா, ரொம்ப அற்புதம். மாயாதேவி, உங்ககிட்ட உங்க கூடையில 20 பழங்கள் இருக்கு. உங்களை தேடி பசங்க வராங்க, ஆளுக்கு ஒவ்வொரு பழம் கேக்குறாங்க. நீங்க எல்லாருக்கும் ஒரு பழம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இன்னொன்னு ஆசைப்படுறீங்க. அதாவது ஒரு பழம் கூடையில இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படி இருக்க முடியும்? முதல்ல 19 பசங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பழம் கொடுக்கணும். கடைசி பையனுக்கு பழத்தை கூடையோட கொடுத்துட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. மகாராஜா, இப்படியே போனா இந்த போட்டி முடியவே முடியாது. 2 பேரும் சமமா இருப்பாங்க. போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல இந்த போட்டி நடக்கவே வேண்டாம். இப்போ நீங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நகைச்சுவை பண்ணுங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை கேலி பண்ணுங்க. யார் என்ன சிரிக்க வைக்கிறீங்களோ அவங்க தான் வெற்றியாளர். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க சொன்னா சிரிக்க கூடாதுன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன் இல்லையா? சரி, இப்ப நான் அந்த தடைய விலக்கிடுறேன். இது மாமன்னர் பாபரோட உத்தரவு. பண்டிதர் ராமகிருஷ்ணர், மாயாதேவி இவங்க நகைச்சுவைக்கு சிரிப்பு வந்தா தாராளமா சிரிங்க. அதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல. இந்த தடவை போட்டி நேர்மையா நடக்கணும். யார் அதிகமா சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். பண்டிதரே, இன்னைக்கு நீங்க எங்க எல்லாரையும் வெற்றிகரமா சிரிக்க வச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன், இனி விஜயநகரத்தை நான் தாக்கவே மாட்டேன். அப்புறம் மாயாதேவி, நீங்க ஜெயிச்சீங்கன்னா அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இவங்க ஏன் இங்க வந்திருக்காங்கன்னா உங்க கட்டளையினால, வற்புறுத்தல்னால வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புத்திசாலி கண்டிப்பா அடுத்தவங்க முன்னால புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. இதோ இந்த மாயாதேவிக்கு அவங்க கிராமம் அவங்களுக்கு உயிரானது. இவங்க பிறந்து வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு திறமையா இருக்கிறதுக்கான காரணமே அந்த கிராமம் தான் தெரியுமா? இப்ப இவங்க கிராமம் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு மாயாதேவி தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா இவங்க கிராமமும் தோல்வி அடைஞ்சிரும். இவங்க கிராம மக்கள் எனக்கு அடிமையாயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் முழுக்க எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நல்லா யோசிங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க விஜயநகரத்தை காப்பாத்த நினைக்கிறீங்களா இல்ல இவங்களை காப்பாத்த நினைக்கிறீங்களா?
தாயே காளியம்மா, உண்மையிலேயே யுத்தம்னு வந்தா விஜய நகரத்தால முகலாய அரசரை நிச்சயமா தோக்கடிக்க முடியும். ஆனா என்னுடைய நோக்கம் யுத்தத்தால 2 தரப்புலையும் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுக்கிறது தான். இப்ப நான் என்ன பண்றது தாயே? வெற்றி நமதே. மகாகாளி வாழ்க! மகாகாளி வாழ்க! இப்ப நடக்கிற இந்த யுத்தம் முகலாய சாம்ராஜ்யத்துக்கும் விஜய நகரத்துக்கும் இல்ல, அந்த பாபருக்கும் இந்த கிருஷ்ணதேவராயருக்கும் நடக்கிற யுத்தம். நான் என்னுடைய நண்பர் ராமகிருஷ்ணருக்காக கண்டிப்பா பழி வாங்குவேன். மகாகாளி வாழ்க! மகாகாளி வாழ்க! மகாகாளி வாழ்க! சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா, என்ன முடிவெடுத்திருக்கீங்க? போட்டியில கலந்துக்க போறீங்களா இல்லையா? சொல்லுங்க பண்டிதரே. உங்க முன்னாடி இருக்கிறது கிணறு, பின்னாடி இருக்கிறது ஆறு. என்ன பண்ண போறீங்க? என்ன முடிவு பண்ணிருக்க பண்டித ராமகிருஷ்ணா? நமக்கு விஜயநகரம் தான் முக்கியம். மாயாதேவியோட கிராமத்தை காப்பாத்த நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்ல விஜயநகரத்தை காப்பாத்த நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. மகாராஜா, நான் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். இப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணர் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னதுனால மாயாதேவி, போட்டியை இப்போ நீங்களே ஆரம்பிக்கிறது தான் சரி. என்ன மாயாதேவி, உங்க குரல் வெளியே வரலையா? இல்ல உங்களுக்கு வெளியே வர வைக்க விருப்பம் இல்லையா? இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரை நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உங்க உயிரே ஊசலாடிட்டு இருக்கும் போது அடுத்தவங்க மேல இரக்கம் வரக்கூடாது. உங்க கிராம மக்கள் என்னோட வாள் முனையில இருக்காங்க. நான் எப்ப நினைச்சாலும் அவங்க தலைய துண்டாக்கலாம். உங்க சகோதரி மோகினிக்கோ அவங்க குரு தேவர்களுக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும். என்ன மன்னரியா இவர் இறக்கம் இல்லாம? நானும் தயார். போட்டி போடுறதுக்கு ஆர்வமா தான் இருக்கீங்க. ஆனா ஜெயிக்கிறதுக்கான திறமை இருக்கா? ஒருவேளை தப்பி தவறி ஜெயிச்சிட்டாலும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. ஏன்னா இவரு ஜெயிச்சா வெற்றியே தலகுனியும். ஐயா விஜயநகரத்துல இருந்து வந்திருக்காரு. விஜயநகரத்தை தாண்டி எந்த நகரத்திலயும் ஜெயிக்க மாட்டாரு. இவரை பாத்தீங்கல்ல, இவரோட தலையில முடியே இல்ல. தலைக்கு மேல மட்டும் இல்லங்க, உள்ளயும் எதுவுமே இல்ல. இவருக்கு அறிவுங்கிறது சுத்தமா இல்ல. ஆனா கேட்டா அறிவாளின்னு சொல்றாரு. மகாராஜா இருக்கிறது விஜயநகரத்துல. ஆனா இவர் நகரம் விட்டு நகரம் வந்திருக்காரு. இவர் செஞ்ச தப்புக்கு நாடே தண்டனை அனுபவிக்க போகுது. எப்படியும் இவர் தவறு செஞ்சு அந்த நாட்டையே தண்டிக்க போறாரு. அத நினைச்சுதான் இங்க இருக்கிற எல்லாரும் இப்ப சிரிக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மௌனத்தை கலைங்க. இது உங்களோட முறை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பேசுறதுக்கான துணிச்சல் இருக்கா இல்லையா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த பொண்ணு உங்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறா பாத்தீங்கல்ல? அதுக்கு பழி வாங்குற விதமா உங்க நகைச்சுவை உணர்வை எடுத்து விட்டு தவிடுபொடி ஆக்குங்க. இனி இவ எப்ப வாயை திறந்தாலும் சரி, வாயில வார்த்தையே வரக்கூடாது. பல்ல கடிக்கிற சத்தம் தான் கேட்கணும். ஆரம்பி பண்டித ராமகிருஷ்ணா. இன்னும் என்ன யோசனை? இது விஜய நகரத்தோட பாதுகாப்பு பிரச்சனை.
ஆரம்பிங்க. குருவே, எனக்கு சத்தியமா புரியல. இவங்கள நான் எப்படி அவமானப்படுத்துறது? இல்ல என்னால முடியாது. பண்டித ராமகிருஷ்ணா, என்ன சொல்ற? குருவே, இவங்க ஒரு பொண்ணு. ஐயோ, அது எனக்கு நல்லா தெரியுதியா. பொண்ணு அழகுதாயா. ஆனா இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. குருவே, இவங்கள பார்த்தா என் அம்மா மாதிரி தெரியுது. நீங்க என்ன சொல்றீங்க ராமகிருஷ்ணா? இப்ப உங்க கவனம் இலக்கு மேலதான் இருக்கணும். நேரம் கடந்துகிட்டே இருக்கு. இல்ல குருவே, என்னோட அம்மா, உங்க எல்லாரோட அம்மா. மகாராஜா, எனக்கு இவங்கள பார்த்தா உங்க அம்மா மாதிரி தெரியுது. ஏன் அம்மாவா? நீங்களே சொல்லுங்க, ஒரு மகனால எப்படி அவங்க அம்மாவை கிண்டல் செய்ய முடியும்? இப்ப நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். என் வீட்டுக்கு வந்திருக்கு ஒரு சின்ன தேவதை. என் வீட்டுக்கு வந்திருக்கு ஒரு சின்ன தேவதை. சிரிச்சுக்கிட்டு, விளையாடிக்கிட்டு, அழுதுகிட்டு, பாடிக்கிட்டு, சின்ன சின்ன அடி எடுத்து வச்சு என் வீட்டையே ஒளிமயமாக்கிடுச்சு. அந்த குழந்தை மேல அன்பு பொங்கி வழியுது. சகோதரியாவும் தாயாவும் அன்பை காட்டுது. தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னா அக்கா மனசு துடிக்குது. அண்ணனுக்கு அடிபட்டுச்சுன்னா தங்கச்சி மனசு தவிக்குது. தம்பி இருந்தா பயம் இல்ல, ஆனா தங்கச்சி இருந்தா கவலை இல்ல. அண்ணன் 1000 யானைக்கு சமம், ஆனா அக்கா அதுக்கும் மேல. நாம எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பா. ஏன் உயிரை கேட்டாலும் கொடுப்பா. அவதான் அம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.